விண்வெளியில கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்களை கோடிக்கணக்கான கிரகங்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுல பூமி மாதிரியான தன்மை இருக்கிற கிரகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கு. இன்னைக்கான வீடியோல நாம பூமி மாதிரியே தன்மை இருக்கிற கிரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Trappist 1e. Trappist 1e அப்படின்ற கிரகம் பூமியில் இருந்து 39.46 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. இந்த கிரகமானது Trappist 1 அப்படின்ற அல்ட்ரா கூல் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை சுத்தி வருது. இந்த நட்சத்திரம் நமது சூரியனை விட 3228 கெல்வின் வெப்பநிலை குறைவானது. இந்த Trappist 1 நட்சத்திரத்தை 7 கிரகங்கள் சுத்தி வருது. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் நம்ம சூரியனை விட 2000 மடங்கு குறைவான பிரகாசம் கொண்டது. சரி, இந்த 7 கிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நட்சத்திரத்துக்கு இடையில அந்த கிரகம் வரும்போது நட்சத்திரத்துடைய ஒளி குறைவடையும். இதை டிரான்சிட் அப்படி சொல்லுவாங்க. இந்த டிரான்சிட் முறையில தான் இந்த நட்சத்திரத்தை எத்தனை கிரகங்கள் சுத்தி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. 2018 வருஷம் இந்த கிரகத்தில் பூமியை விட 250 மடங்கு அதிக நீர் இருக்கு அப்படின்னு கணிச்சாங்க. இந்த குறிப்பிட்ட கிரகமானது அதோட நட்சத்திரத்தோட டைடலி லாக்ட் ஆகி இருக்குது. டைடலி லாக்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த கிரகத்துல எப்பவும் ஒரு பகுதி சூரியனை நோக்கியும் ஒரு பகுதி இருட்டாகவே இருக்கும். அதாவது ஒரு பகுதியில எப்பவும் பகலாகவும் இன்னொரு பகுதியில எப்பவும் இருட்டாகவே இருக்கும். இதனால கிரகத்துடைய ஒரு பகுதி சூடாகவும் இன்னொரு பகுதி அதிக குளிர்வாகவும் இருக்கும். லைட்டன் பி. பூமியில இருந்து ஒரு 12.36 ஒளியாண்டு தொலைவுல லைட்டன் அப்படின்ற நட்சத்திரம் இருக்கு. இது ஒரு ரெட் ட்வார்ஃப் வகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரமானது நமது சூரியனை விட 2628 கெல்வின் டெம்பரேச்சர் குறைவானது. இந்த நட்சத்திரத்தை லைட்டன் பி அப்படின்ற கிரகம் சுத்திட்டு வருது. இந்த கிரகம் நமது பூமியை போன்று பாறைகளாலான திடமான கிரகம். இந்த கிரகம் ஹேபிட்டபிள் ஜோன் பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நம்முடைய பூமியை விட 2.89 மடங்கு அதிகமான நிறை கொண்டது. இதை சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் 88 நாட்கள்ல அதோடைய நட்சத்திரத்தை ஒரு முறை சுத்தி வரும். இந்த கிரகம் சுற்றி வரும் நட்சத்திரத்துல பெரிய அளவுல தீச்சுடரை வெளியிடாததால லைட்டன் பி இன்னும் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு இதே தட்பவெப்பத்தோட இருந்துச்சுன்னா உயிரினங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதன் காரணமா சர்ச் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க 2017 வருஷம் இந்த கிரகத்துக்கு ஒரு சிக்னலை அனுப்பி வச்சாங்க. இந்த சிக்னல் லைட்டன் பியை 12 வருடங்களுக்கு அப்புறமா சென்றடையும். அங்க அறிவில் மேம்பட்ட ஒரு ஜீவராசி இருந்துச்சுன்னா அது அனுப்புற சிக்னல் நமக்கு 12 வருடங்கள் கழிச்சு வந்து சேரும். K272e. பூமியில இருந்து ஒரு 217 ஒளியாண்டு தொலைவுல K272 அப்படின்ற குளிர்ச்சியான ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம் இருக்கு. குளிர்ச்சி அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி நினைச்சிடாதீங்க. இது நம்ம சூரியனை விட 2418 கெல்வின் டெம்பரேச்சர் குறைவானது. இந்த நட்சத்திரத்தை K272e அப்படின்ற கிரகம் சுத்தி வருது. இந்த குறிப்பிட்ட கிரகத்தை கெப்லர் மிஷன்ல பணியாற்றும் ஆய்வாளர்கள் 2016 வருஷம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகமும் பாறைகளாலான திடமான கிரகம்தான். இந்த கிரகம் நம்முடைய பூமியை விட 2.21 மடங்கு அதிகமான நிறை கொண்டது. இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் எப்படி இருக்கு, இந்த கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான சூழல் இருக்கா போன்ற ஆய்வுகளை செய்யறதுக்காக ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த கிரகத்தை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இந்த குறிப்பிட்ட கிரகமானது அதோடைய நட்சத்திரத்தை வெறும் 24.2 நாட்கள்லயே சுத்தி வந்துடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. Gliese 667 CF. பூமியில இருந்து 22.7 ஒளியாண்டு தொலைவுல Gliese 66 அப்படின்ற நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரம் ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேயே மேலும் 2 நட்சத்திரங்கள் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுல Gliese 667c அப்படின்ற நட்சத்திரத்தை 7 கிரகங்கள் சுத்தி வருது. அதுல Gliese 667cf அப்படின்ற கிரகம் ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. இந்த கிரகத்துடைய நிறையானது பூமியை விட 2.7 மடங்கு அதிகம்.
இந்த கிரகம் 2013வது வருஷம் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 39 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. இந்த குறிப்பிட்ட கிரகத்தில் உயிரினங்கள் இருக்குதா, உயிரினம் வாழ தகுதியான சூழல் இந்த கிரகத்தில் இருக்குதா அப்படின்ற ஆய்வுகளை தொடர்ந்து ஆய்வாளர்கள் செஞ்சுட்டு வராங்க. ப்ராக்சிமா சென்ச்சுரி பி. ப்ராக்சிமா சென்ச்சுரி பி அப்படின்ற கிரகம் பூமியில இருந்து 4 ஒளியாண்டு தொலைவில் இருக்கு. நாசாவுடைய எக்ஸோ பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன் தகவலுடைய அடிப்படையில் இந்த கிரகம் நம்முடைய பூமிக்கு நெருக்கத்தில் இருக்கிற பூமி மாதிரியே தன்மை உடைய வேற்றுலகத்தில் இருக்கிற ஒரு கிரகம். இந்த கிரகத்துடைய நிறை பூமியை விட 1.27 மடங்கு அதிகம். இந்த கிரகமானது அதோட நட்சத்திர குடும்பத்தில் ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னா உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடத்தை தான் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் சுற்றி வரும் நட்சத்திரத்துடைய பெயர் ப்ராக்சிமா சென்ச்சுரி. இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப் வகையை சார்ந்த நட்சத்திரம். இது நமது சூரியனை விட 2678 கெல்வின் வெப்பநிலை குறைவானது. இதோட வெளிச்சம் சூரியனை விட 500 மடங்கு குறைவு. இந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்க அதிகப்படியான அல்ட்ராவயலட் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை வெறும் 11.2 நாள்லயே சுத்தி வந்துடும். பூமி மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பல்வேறு கிரகங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.